Hello friends. Second topic வந்து PN and Zener diode. ஸோ ஸ்டார்டிங் லைவ் போனோம், அது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ லிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த கொஷின் பிடிஎஃபை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு சொல்கிற ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஒரு ஆர்டரில் படிச்சிருப்ப. எது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வருஷமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. சப்போஸ் இப்போ நீங்கள் நியூவாக தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா மெயினாக அந்த அவேர்னஸ் இருக்காது, எது இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன், பேசிக்காக சொல்லிடுவேன். அப்போ நான் அந்த வார்த்தையை சொல்லும் போதே உனக்கு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஒரு இடத்துல வந்து கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் யோசிங்க. ஓகே, இதை நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, இல்லை நம்ம இதை அட்லீஸ்ட்டு நம்ம பார்த்துருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த நான் சொல்கிற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு. நீ அதை நோட் பண்ணால் கூட கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அது இருந்தால் கூட நீ சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பிஎன் டயோடில் நான் எது வரைக்கும் அதில் கம்ப்ளீட் பண்ணேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பிஎன் டயோடு அப்படிங்கிறது மெயின் விஷயம் லைட்லி டோப்பிங்கு, ஃபார்வர்ட் பயாஸில் தான் ஒர்க் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸில் என்ன ஆகும், எனக்கு டிப்ளீஷன் லேயரோட வித்து வந்து ஃபார்வர்ட் பயாஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ் அப்படியே உல்ட்டா. அந்த ப்ரீவியஸ் லைவ் இதையும் பார்த்துக்கோங்கம்மா. அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஒன்று சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? அது பேசிக் டயக்ராமு. ஸோ அது பார்த்துக்கோ. ஓகேவா? இதில் வந்து எந்த ஆர்டரில் படிக்கணுங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். எப்படின்னா, தியரி, ஃபிக்ஸட் வேல்யூ, ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூஸ்னு. ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸட் வேல்யூங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? பட் தியரிட்டிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழப்புவாங்க. அதாவது என்னென்னா, இன்க்ரீஸ்னால் எது டிக்ரீஸ் ஆகுது, எது டிக்ரீஸ் ஆகுதுன்னா எது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது உனக்கே தெளிவாக புரியும். ஓகேங்களா? அதை எப்படிலாம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்கங்கிறத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை தாண்டி அடுத்தது வேறு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, மெயினாக உங்களுக்கு அந்த மெஷர் பண்ணக்கூடிய பராமீட்டர்ஸில் டயோடு கரண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. டயோடு கரண்ட் ஐடி ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்ல. இதெல்லாம் சொல்லும் போது நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ டயோடு கரண்ட்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீயே மைண்டில் வந்து இது நம்ம படித்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். ஓகே, ஸோ டயோடு கரண்ட் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், சேச்சுரேஷன் கரண்ட் இ பவர் விடி டிவைடட் பை ஈட்டா விடி மைனஸ் 1. ஓகேங்களா? இது மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. ஆனால் இது வந்து எக்ஸ்பொனென்ஷியலில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், இ பவரில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து உனக்கு ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து டயோடு கரண்ட்டுனா என்ன, ஆக்சுவலாக டயோடு கரண்ட்டுங்கிறது என்னோட சேச்சுரேஷன் கரண்ட்டோட நான் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஈட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஜெர்மானியத்துக்கு வந்து ஈட்டாவோட வேல்யூ 1ன்னு இருக்கும், சிலிக்கானுக்கு வந்து வேல்யூ வந்து 2ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது கரண்ட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். ரிவர்ஸ் பயாஸில், ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், டயோடு வந்து என்னவா ஆக்ட் ஆகும், எனக்கு ஸ்விட்சாக ஆக்ட் ஆகும். இதை நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்கன்னா ஐடியல் டயோடில் படிச்சிருப்பீங்க. ஏன் இதை நான் ஐடியல் டயோடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தியரிட்டிக்கல் பார்ட். ஓகேவா? ஐடியல் டயோடுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது யூனி டைரக்ஷனல் தான். ஏதாவது ஒரே ஒரு இதில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ், இன்னொன்னா ரிவர்ஸ் பயாஸ். அப்போ என்னென்னா, ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் ஒன்றுமே இருக்காது. அதனால தான் இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஸ்விட்சாக ஆக்ட் ஆகுது. அது எப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும், சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போ சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடுச்சினாலே அங்கே கரண்ட் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். அதுவே எனக்கு ரிவர்ஸ் பயாஸ் அப்போ எனக்கு என்ன ஆகிடுது, சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுது. அப்போ
சர்க்யூட் ஓப்பன் ஆனதுனால அங்கே கரண்ட்டே கிடையாது, அதனால் ஆஃப் ஆகிடுது. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க மேம், அப்போ ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் இல்லைங்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் மேம் இந்த ரிவர்ஸ் சர்ச்சுரேஷன் கரண்ட்டுங்கிற ஒரு வேர்டு வருது அப்படின்னா, அது என்ன கரண்ட்டுனா சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கிடையாதுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டவுட்டெல்லாம் நீங்கள் நினைப்பீங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், ஓகேவா. ஆக்சுவலாக இந்த ரிவர்ஸ் சர்ச்சுரேஷன் கரண்ட்டுங்கிறது என்னென்னா லீக்கேஜ் கரண்ட்டும்பாங்க. இப்போ பாரு, ஃபார்வர்ட் பயாஸில் எனக்கு என்ன கரண்ட் பாஸ் ஆகும், ஃபார்வர்ட் பயாஸில் வந்து எனக்கு மெஜாரிட்டி கரண்ட்டு பாஸ் ஆகும். எப்படி, டிப்ளிஷன் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளிஷன் ரீஜியனோட வித்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ மெஜாரிட்டி கேரியர் வந்து பிலேருந்து எண்ணுக்கு போகும், எண்லேருந்து பிக்கு போகும். ஸோ அப்போ எனக்கு மெஜாரிட்டி கரண்ட் ஃப்ளோ அங்கே பாஸ் ஆகும். அதுவே ரிவர்ஸில் வந்து எனக்கு என்னது, நான் என்ன கொடுப்பேன், ரிவர்ஸில் கொடுக்கும்போது பவர் சப்ளையை நோக்கி எனக்கு என்ன ஆகும், அயான்ஸ் ஆனது மூவ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா. அப்படி மூவ் ஆகும்போது எனக்கு என்ன கரண்ட்டானது பாஸ் ஆகும்னா அங்கே மைனாரிட்டி கெரியரோட கரண்ட் ஃப்ளோ தான் அங்கே இருக்கும், ஓகேவா. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட். சொல்ல போனால் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா அதுலேருந்து கரண்ட், அதாவது வெளியில் பவர் சப்ளை வரும், அதுதான். ஓகே, இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா எதுக்கு வந்து லீக்கேஜ் கரண்ட்டு கம்மி அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஐடியா பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொன்னேன், பவர் டெசிபேஷன் வந்து ஜெர்மானியத்தை கம்பேர் பண்ணும்போது சிலிக்கானுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா 100 டிகிரி செல்சியஸ்லேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஜெர்மானியம் வந்து எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னு சொன்னேன், பவர் வந்து, அதாவது பவர் டெசிபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே சிலிக்கான் 200 டிகிரி கொஞ்சம் தாக்கு பிடிச்சி 200 டிகிரி செல்சியஸில் தான் உனக்கு என்ன ஆகும், பவர் டெசிபேட் ஆகும். அப்போ இங்கே கரண்ட்டுங்கிறது வந்து என்னது, பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ பார்த்தோன்னா எனக்கு லீக்கேஜ் கரண்ட் ஆனது ஜெர்மானியத்தில் உடனே லீக் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிலிக்கான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக வேல்யூ கேட்பாங்க, அதனால தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெர்மானியத்துக்கு பார்த்தோன்னா உன்னோட லீக்கேஜ் கரண்ட்டு மைக்ரோ ஆம்ஸ், பட் சிலிக்கானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானோ ஆம்ஸ். வேல்யூ மெஷர்மெண்ட் வேல்யூ கிடையாதுமா, இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மைக்ரோ ஆம்ஸில் வந்து எனக்கு கரண்ட்டானது லீக் ஆகும், பட் சிலிக்கானில் வந்து என்ன அப்படின்னா நானோ ஆம்ஸ், ஓகேங்களா. அதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது, அப்போ இந்த டயோடு கரண்ட் இருக்குல்ல, ஸோ அப்போ இந்த டயோடு கரண்ட்டுங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஈட்டாங்கிறது இங்கே எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், ரீகாம்பினேஷன் ஃபேக்டர்னு சொல்லும். இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் என்னோடய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது, எது பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் மீன்ஸ் என்னது, விடிங்கிறது என்னப்பா, அது விடிங்கிறது என்னதுன்னா அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ், அவ்வளோதான், ஓகேவா. ஏன் விடின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ், ஏன்னா இது ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும் தானே பிஎன் டயோடு ஒர்க் ஆகும், அதனால் விடி அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ். அப்போ அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வரும், நெகட்டிவாக இருந்தால் என்ன வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீ 2 ஈக்குவேஷன் எழுதணும். பாசிட்டிவாக இருந்தால் இதே தான் ஐடி ஈக்குவல் டு இதே தான் வரும், ஆனால் என்ன வராது, இந்த -1 மட்டும் வராது, IS e பவர் விடி ஈட்டா விடி. அதுவே ரிவர்ஸாக இருக்குது, ஐ மீன் நெகட்டிவாக இருக்குது, என்னோட அந்த நான் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள், என்னோட சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு மைனஸில் வரும். அப்படின்னா என்னது, ஆப்போசிட் டைரக்ஷனில் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்படியே கொஷினையும் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துடலாமாப்பா. ஒரு நிமிஷம் கொஷின் எடுத்துக்கிறேன். எங்கே இருக்குது கொஷின், கொஷின் கையில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, அதே மாதிரி மெஷர் பண்ணக்கூடிய பராமீட்டர்ஸ்னால் உனக்கு என்னென்ன வரும்னா கரண்ட் வரும், வோல்டேஜ் வரும், நிறைய நேம் இருக்கும்ப்பா. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ தியரிட்டிக்கல் பார்ட்டில் சம் கான்செப்ட் சொன்னேன்னா ஓகேவா, ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன, ரிவர்ஸ் பயாஸ்னா என்ன, லீக்கேஜ் கரண்ட்னா என்ன, இதெல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட்டு. ஃபிக்ஸட் வேல்யூங்கிறது உங்களுக்கு இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும், நான் என்னங்கிறத சொல்கிறேன் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அதை தவிர்த்து மெஷர் பண்ணக்கூடிய திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூஸ் நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 வேல்யூ பண்ணணும், கரண்ட்டு, வோல்டேஜு, தென் ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸ். இந்த 4 வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ஓகேங்களா. ஸோ இது 4க்குமான இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கரண்ட்டுக்குரிய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, டயோடோட கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி வோல்டேஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கட்டின் வோல்டேஜ்னு சொல்லுவாங்கப்பா. கட்டின் வோல்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு கரண்ட் ஆனது பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன், அது எந்த இடத்துல அதாவது எந்த டைமில் எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது, அப்போ அந்த டைமில் எனக்கு வோல்டேஜ் என்ன, அதாவது மினிமம் வோல்டேஜ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கட்டின் வோல்டேஜ் அப்படிங்கிறது எந்த வோல்டேஜில் என்னோட கரண்ட் பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் என்னோட கட்டின் வோல்டேஜும்பாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது, நீ வோல்டேஜ், பிரேக் வோல்டேஜ், த்ரெஷோல்ட் வோல்டேஜ், இந்த மாதிரி நிறைய வோல்டேஜ் இருக்குது. இதுக்கும் வேல்யூ இருக்கும், நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க.
ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் நானு, கரண்ட்டோட வேல்யூ சொல்லியிருக்கிறேன், வோல்டேஜோட வேல்யூ சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ரெசிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஜென்ரலாகவே என்னப்பா ஃபார்முலா இருக்குது? R ஈக்குவல் டு ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் பார்ட் அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதெல்லாமே உங்கள் புக்கில் இருக்கும். ஒன்று வந்து ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸு, இன்னொன்று ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸு. இது இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சாலே நீ ஆன்சர் பண்ணலாம். என்னோடய ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? நான் என்ன சொன்னேன், ஃபார்வர்ட் பயாஸில் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோவே எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா V ஈக்குவல் டு I/R, சாரி V ஈக்குவல் டு I இன்ட்டு R. ஸோ அப்போ R ஈக்குவல் டு எனக்கு என்னது, V/I. ஸோ அப்போ ஆருக்கு வந்து என்னது, ஐங்கிறது எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கரண்ட் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி திருப்பி அப்படியே உல்ட்டாவாக சொல்லிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் சொல்லு பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது நீ புரிஞ்சிருந்தனா ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் அவன் என்ன கேட்பானா, வேல்யூவாக கேட்பான். என்ன கேட்பானா, ஃபார்வர்ட் பயாஸாக இருந்ததுன்னா உன்னோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மின்னு சொன்னேன்னா ஸோ ஜஸ்ட்டு 10லேருந்து 100 ஓம் வரைக்கும் தான் இருக்கும். பட் ரிவர்ஸ் பயாஸில் வந்து என்ன அப்படின்னா மெகா ஓமை தாண்டி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸை விட்டுருங்க, ஏன்னா நமக்கு அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன வேல்யூக்காக. பட் இந்த ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸில் 2 இருக்குமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், கரண்ட் முடிச்சாச்சு, வோல்டேஜ் முடிச்சாச்சு, அடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸில் நான் என்ன சொன்னேன், என்னால் ஃபுல்லாக எழுத முடியாதுமா, வேஸ்ட்டாக டைம் போயிட்டுருக்கோம், அதனால் ஷார்ட்டாக நீட்டாக எழுதுகிறேன். ஸோ சொல்கிறத கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோ. அதே மாதிரி ஃபார்வர்டில் என்ன சொன்னேன், ஏசி ரெசிஸ்டன்ஸு, ஏசி ரெசிஸ்டன்ஸ், டிசி ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு நேம் சொன்னேன், ஸ்டாட்டிக்கு டைனமிக். அதாவது இப்போ ஏசி வந்து ஸ்டாட்டிக்கில் வருமா, டைனமிக்கில் வரும்பா? ஏசினா நம்ம என்ன சொல்லுவோம், இப்படின்னு சொல்லுவோமா, அதாவது ஆசிலேஷன்னு சொல்லுவோம். அப்போ அது என்னது, டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ஏசி ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு நேம் டைனமிக். அதே மாதிரி டிசி வந்து எனக்கு என்னது, இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறத விட ஸ்டாட்டிக் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோ. நான் ஜென்ரல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா சொல்கிறேன் பாரு. R ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா, R ஈக்குவல் டு V ஈக்குவல் டு IR, R ஈக்குவல் டு V/I. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்கு பதிலாக என்ன அப்படின்னா, எப்போதுமே டயோடை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கு பக்கத்தில் இந்த ரீகாம்பினேஷன் ஃபேக்டர், ஏன்னா நம்ம டயோடு கரண்ட்டுக்கே ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஈட்டா VTன்னு ஒரு வேல்யூ, இது அப்படியே பின்தொடர்ந்து வரும். நீ எங்கெங்கெல்லாம் VT போடுறியோ டிஃபால்ட்டாக ஈட்டா முன்னாடி வரும். ஓகேவா? அப்போ ஈட்டா VT டிவைடட் பை I, இவ்வளோ தான்ப்பா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா, இவ்வளோ தான். ஆனால் நான் கொடுத்துருக்கிறது பேசிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ பேசிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டாட்டிக் டைனமிக்கு ஃபார்முலா வேறு, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இப்போ நான் என்ன முடிச்சிட்டேன், நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக டுடே சேலஞ்சில் கூட அந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது அப்ரூவ்டு PN ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இப்போ பார்த்தோன்னா கொஷினில் வந்து P + Nன்னு கொடுப்பாங்க, இல்லைனா PN+ன்னு கொடுப்பாங்க. நீங்கள் உடனே இது புக்கோட எரர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. PN ஜங்ஷன் டயோடு இல்லைனா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அது மீனிங் கிடையாது. ஓகேங்களா? இது என்ன மீனிங்னா, இதை விட இது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இதில் இதை விட இது அதிகமாக இருக்குது. ப்ளஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ இதை தாண்டி இதை அதிகமாக டோப்பிங் பண்ணியிருக்காங்க, அதாவது அதிகம் எடுத்திருக்காங்க, பாசிட்டிவ் எனக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதாம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? ஓகே, ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குமா, இது அந்த ஃபார்முலாவை ஏன்னா டயோடு கரண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கு, எக்ஸ்பொனன்ஷியல் இருக்கிறதுனால எண்டிங் வரைக்கும் நீ சால்வ் பண்ணவும் முடியாது கால்குலேட்டர் இல்லாததுனால. அதனால் அது ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்களே தவிர ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதில் கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது என்ன ஃபார்முலானா, முதல்ல ஃபார்முலாவை சொல்லிடுறேன், அது எப்படி வந்ததுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, W குழப்புமா, நான் முதல்ல ஃபார்முலா சொல்லிடுறேன். N இந்த இடத்துக்கிட்ட நான் P போட்டேன் அப்படின்னா, P வந்து எனக்கு என்னது, P வந்து எனக்கு அக்செப்டாரு, P டைப்பு N டைப்பு. P வந்து அக்செப்டார்னா எனக்கு இது வந்து அக்செப்டார்னா NDயா, இது NA.
சூப்பர், கரெக்டாக எழுதியிருக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஆக்சுவலாக இது எப்படி வந்ததுங்கிறத உனக்கு சொல்லிடுறேன் நான். இது வந்து எதில் படிக்கணும்னா, ஏன்னா வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ். இவ்வளோதாமா இருக்குது. இதை முடிச்சிட்டனா கொஷின் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, இப்போ பி ப்ளஸ் என்னன்னா, எனக்கு நான் என்ன சொல்லிட்டேன், இது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே என் ப்ளஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது நான் ஸ்டார்டிங் ஒரு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது எப்படி வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்கும், அதாவது இங்கே பி இருக்கும், இங்கே என் இருக்கும். இதை நடுவில் பிரித்து ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கும். இதில் இருக்கக்கூடிய அயான் இங்கே மூவ் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய அயான் இங்கே மூவ் ஆகும். பியில் என்ன அயான் இருக்கும்னு சொன்னோம், நெகட்டிவ் அயான் இருக்கும். இல்லை அப்படின்னா என்னது, டோனார் அயான் இருக்கும். எண்ணில் வந்து அக்செப்டார் அயான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி இங்கே மூவ் ஆகும், இது இங்கே மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்துருக்குறோம். இது வந்து என்ன அப்படின்னா பிஎன் டயோடு அன்பயாஸ்டு கண்டிஷனில். ஓகேவா? இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அப்ரூவ்டு பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் 3 விஷயம் இருக்குப்பா. அது என்னென்னா லீனியரு, டிஃப்யூஷனு, அப்புறம் இன்னொன்று என்னது, லீனியரு, டிஃப்யூஷனு, ஸ்டெப் கிரேடு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுறேன். இந்த கான்செப்ட்டுக்கு வந்து பெரிய டெரிவேஷன் இருக்குது. ரெக்கார்டட் வீடியோஸில் நான் இதை எடுத்திருக்க மாட்டேன். ஐ மீன் ரெக்கார்டட் வீடியோஸ்லேயே அந்த டெரிவேஷன் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் 16 மார்க்குக்கு படிச்சிருப்போம். அது வேணும்னா நீ புக்கில் பார்த்துக்கோ, அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் ரெக்கார்டட் வீடியோஸ்லேயும் எடுத்திருக்க மாட்டேன். இப்போவும் உன்னோட ஃபைனல் இது மட்டும் தான் சொல்கிறேன். ஃபார்முலாஸ் எது எப்படி வரும், என்னென்ன வேல்யூ வருங்கிறத சொல்கிறேன். உனக்கு வேணும்னா நீ படிச்சுக்கோ. ஓகேவா? அது டெரிவேஷன் ரொம்ப லென்த்தியாக போகும். அது யூஸ் இல்லைங்கிறதுனால நான் அதை விட்டுருப்பேன். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தனா, இப்போ இது வந்து பிஎன். ஓகே, ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. ஸோ இப்போது பி ப்ளஸ்ன்னு வச்சுக்கோயேன். என்ன ஆகும்னா இந்த பி ப்ளஸ் அப்படிங்கும்போது எனக்கு இந்த வித்து இருக்குது பாருங்களேன். இப்போ நீ பொதுவாக டிப்ளீஷன் லேயரோட வித்தை நீ எப்படி கண்டுபிடிப்ப, பியோடது ப்ளஸ் என்னோடது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானா நான் டிப்ளீஷன் லேயரோட வித்தை நான் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஏன்னா இதை தானே நான் உனக்கு என்ன சொன்னேன், டிப்ளீஷன் லேயரோட வித்துன்னு. இதில் பாதி இது பி ஆக்குபை பண்ணியிருக்கோம், பாதி இது என் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் பி ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உல்டாவாக எடுத்துக்கணும். அப்போ என் டைப்போட வித்து வந்து உனக்கு அதிகமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதாவது என்னென்னா இங்கே பி ப்ளஸ்ஸுங்கும் போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பி ப்ளஸ்ஸுங்கும் போது உனக்கு இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இப்போ இது நடுவில் இருக்கா, ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கா. பி ப்ளஸ்னால் இங்கே இருக்கும், இங்கே இந்த மாதிரி இருக்கும். உன்னோட டிப்ளீஷன் லேயர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இது பி, இது என். அப்போ உனக்கு என்ன இருக்குது, என் டைப்போட வித்து அதிகமாக இருக்குது. அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். என்னென்னா ஒன் பி டைப்பை விட டபிள்யூபியை விட உனக்கு எது அதிகமாக இருக்கும்னா WN ஆனது அதிகமாக இருக்கும். எதில், எனக்கு பி ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா. புரியலனா, ஏன்னா எனக்கு இந்த ஃபார்மில் எனக்கே தடுமாறும் ஆக்சுவலாக. அதனால தான் வெயிட் பண்ணுங்கப்பான்னு நான் முதல்ல கரெக்டாக எழுதிட்டு உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு என் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு வச்சுக்கேன், அப்படியே உல்ட்டா. அப்படின்னா எப்படி வரும், என் ப்ளஸ்னா WPயோட வித்து எனக்கு அதிகமாக இருக்கும் WNஐ விட. ஓகே பொதுவாகவே தெரிஞ்சுக்கோங்கம்மா, டோப்பிங்கோட லெவல் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே டிப்ளீஷன் லேயரோட வித்து குறையும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். ஓகேவா? நீ டோப்பிங்கை அதிகப்படுத்த டிப்ளீஷன் லேயரோட வித்து குறையும். எப்படி மேம் குறையும் அப்படின்னா, அதிக டோப்பிங்னா எனக்கு அதிக பேர் கிரியேட் ஆகுமா, எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டிப்ளீஷன் லேயரோட வித்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கரண்ட் ஃப்ளோ அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரீன்சிக் செமிகண்டக்டராக சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது பொதுவான கான்செப்ட். பட் இதில் வந்து PN டைப்பாக இருந்தது அப்படின்னா உனக்கு அது அப்படியே உல்ட்டாவாக எடுத்துக்கணும். பி ப்ளஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா WNோடது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுலேருந்து தான் இந்த ஈக்குவேஷன் மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த WN அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து P ப்ளஸ்ஸு, இது N ப்ளஸ்ஸா. இப்போது இப்போ இதில் எனக்கு என்னது, இதில் வந்து WN வந்து கம்மியாக இருக்கா. ஸோ அப்படி பார்த்தனா WNங்கிறது எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ND. ஓகே, அதே மாதிரி இது WP அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு NA. ஓகே, இல்லை மேம் இது எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, இதுதான் எனக்கு என்னவாகுதுன்னா இந்த ஃபார்முலாவாக இங்கே நான் கடைசி டெரிவேஷனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்ததுங்கிறத உனக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ புரியல அப்படின்னா விட்டுரு. ஆனால் இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூவை நீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது
அதாவது இந்த 2 வேல்யூவும் ஈக்குவல் பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இது ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோ. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி பிஎன் டயோடு இல்லாமல் அப்ரூவ்ட் பிஎன் டயோடாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே பி இருக்குது அப்படின்னா பிங்கிறது என்னது எனக்கு அக்செப்டர், அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வரும்னா டோனார் வரும். ஏன் வருது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ங்கிறதுனால இங்கே உல்டாவாக எழுதிக்கிறேன். அதே மாதிரி என் அப்படிங்கிறது எனக்கு என்னது பாசிட்டிவ். ஸோ இங்கே அக்செப்டர் என்னங்கிறது வந்து நெகட்டிவ்னா எனக்கு டோனார், ஆனால் டிக்கு பதிலாக என்ன வரும்? உல்டாவாக எழுதுறதுனால ஏ வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? இது எப்படி வந்ததுங்கிறது தான் நான் இவ்வளோ கதை சொல்லியிருக்கிறேன். புரியலனா இந்த ஃபார்முலா பாட்டும் பார்த்துக்கோ. அதுக்கும் புரியல அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோ. புரியுதுங்களாப்பா? ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதனால தான். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ். அவ்வளோதான்ப்பா. கெப்பாசிட்டன்ஸ் முடிச்சிட்டோன்னா இதில் கெப்பாசிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், சரி மேம் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பயாஸுங்கிறீங்க, அதனால் கரண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ கரண்ட்டுங்கிறனால டிஃபால்ட்டாக நம்ம வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம், பவர் டெசிபேட் ஆகுது. ஸோ பவரோட வேல்யூமே கண்டுபிடிக்கிறோம். அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த கெப்பாசிட்டன்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கெப்பாசிட்டன்ஸுங்கிறது இந்த ரிவர்ஸ் பயாஸில் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னேன்லப்பா. ரிவர்ஸ் பயஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனாரிட்டி கேரியர் கரண்ட் அதிகமாகி எனக்கு இம்மொபைல் சார்ஜஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு பேரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பிஎன் டயோடில் மட்டும் நம்ம பர்டிகுலராக கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், மற்றதுக்கெலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். இன்னொன்று கெப்பாசிட்டன்ஸில் இதில் நிறைய கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸு, ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து என்னது டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸு. ஓகேங்களா? பேசிக் வந்து டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் தான். அதாவது சிடி ஈக்குவல் டு டிக்யூ டிவைடட் பை டிக்யூ அப்படிங்கிறது சார்ஜ், டிக்யூ டிவைடட் பை டிவி. அதாவது என்னோடய வோல்டேஜை பொறுத்து சார்ஜ் வந்து எவ்வளோ வேரி ஆகுது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா என்னோடய டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸு. இதில் வந்து நான் உங்களுக்கு இதை சொன்னேன்ல லீனியரு டிஃப்யூஷன், அது வந்து இதில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிடி ஈக்குவல் டு சிஜேங்கிறது எனக்கு ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸு 1 + விஆர் டிவைடட் பை வி நாட் ஹோல் பவர் எம். இந்த எம்மோட வேல்யூ மெயினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? எம்மோட வேல்யூ 3 வேல்யூ வரும். அது என்னென்ன நான் இப்போ சொன்னேன்ல, அதாவது 1/2 1 டிவைடட் பை 2.5 1/3. 1/2ங்கிறது வந்து என்ன ஜங்ஷன் அப்படின்னா எனக்கு 1/2ங்கிறது என்னது? 1/2ங்கிறது வந்து ஸ்டெப் கிரேடு. இது 2.5 அப்படிங்கிறது வந்து எனக்கு 2.5ங்கிறது வந்து டிஃப்யூஷன் ஜங்ஷன். அதாவது எந்தெந்த ஜங்ஷனில் எனக்கு என்னென்ன வேல்யூ வரும்னு. இது வந்து எனக்கு லீனியர் ஜங்ஷன். ஓகேங்களாமா? இதுவும் லென்த்தியானதுங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ தூரம் கேட்க மாட்டாங்க, ஆனால் கெப்பாசிட்டன்ஸில் அதிக கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன வேல்யூ பார்த்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸு, டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸு இது எல்லாமே பார்த்துருக்குறோம்ல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வேல்யூ உங்க கொடுத்துருப்பாங்கப்பா. இது உனக்கு நான் ப்ராப்ளமில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உனக்கு என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ என்னென்ன பார்த்தோம் நம்ம? டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோமா? அதுக்கு அடுத்தது டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டவ் இன்ட்டு ஜிங்கிறது என்னது? எனக்கு கண்டக்டன்ஸு. ஸோ இது வந்து கண்டக்டன்ஸுக்கு பதிலாக நீ என்ன போடுவேன்? கண்டக்டன்ஸுங்கிறது ரெசிஸ்டன்ஸுக்கு ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா டவ் டிவைடட் பை ஆருக்கு பதிலாக முன்னாடி கண்டுபிடிச்சல அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அப்போ சிடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க, எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேட்பாங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணனா என்ன வரும்? டவ்வு ஆருக்கு பதிலாக என்ன வரும்? v = I × R. ஸோ R = V/I. விங்கிறது நான் என்ன சொன்னேன்? ஈட்டா விட்டின்னு சொன்னேன். மேலே வந்து I வந்துடும். அப்போ ஃபைனல் திங் என்ன அப்படின்னா என்னோட டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆனது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா என்னோட கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாமே தான் உனக்கு எப்படி கேட்பாங்கன்னா தியரிட்டிக்கல் கொஷினாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஷின் பார்த்துடலாமாப்பா? தென் அதுக்கு அடுத்தது இதில் வந்து என்னது 2 பிரேக் டவுன் அக்கர் ஆகுது. பிரேக் டவுன் ஞாபகம் இருக்குதா உங்களுக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பிரேக் டவுன் என்னது? அவலாஞ்சி பிரேக் டவுனு, ஜீனா பிரேக் டவுனு.
அவலாஞ்சி பிரேக் டவுன் அப்படிங்கிறது எனக்கு பிஎன் டயோடில் லைட்லி டோப்பிங்கில் நடக்கக்கூடியது. ஜீன பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஹெவிலி டோப்பிங்கில் ஜீன டயோடில் நடக்கக்கூடியது. ஆக்சுவலாக ஜீன டயோடுங்கிறதே எதனால் அந்த ஜீன டயோடே வந்தது அப்படின்னா, இந்த பிரேக் டவுனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக, அதாவது லைட்லி டோப்பிங் வச்சு டயோடை வந்து ரிவர்ஸ் பயஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது சடனாகவே என்னாக ஆரம்பிச்சிருச்சு, போனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஹெவியாக டோப் பண்ணி ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் என்ன நடக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து எனக்கு நெகட்டிவ், ஆமாம் எனக்கு என்ன ரிவர்ஸ் தானே கொடுக்குறேன், ஸோ அதனால் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு அட் த சேம் டைம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? அதனால தான் ஜீன டயோடானது எனக்கு என்னவா ஒர்க் ஆகுது, ஜீன டயோடு எனக்கு என்னவா ஒர்க் ஆகுதுன்னா, வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதாவது ஃபேன்ல எல்லாம் நமக்கு என்னது, ஜீன டயோடானது நமக்கு ஒர்க் ஆகும். புரியுதுங்களாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாமா? கொஷின் எங்கே இருக்குது, ஒரு நிமிஷம். கொஷின் எங்கே எடுத்தேன்? ஸோ கொஷின் ரீட் பண்ணுறேன்ப்பா, பாருங்கள். ஏன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஷின்ஸு 35 கொஷின்ஸு கவர் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, டிப்ளீஷன் லேயர் அக்ராஸ் பி ப்ளஸ் என் ஜங்ஷன் லைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். பி ப்ளஸ் என் ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டேன். அப்போ டிப்ளீஷன் லேயர் எனக்கு எங்கே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிப்ளீஷன் லேயர் மோஸ்ட்லி எங்கேப்பா இருக்கும், பி ப்ளஸ் அப்படின்னாலே எனக்கு எங்கே இருக்கும், நான் என்ன சொன்னேன், பி ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா எனக்கு என் ரீஜியன் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ டிப்ளீஷன் லேயர் மோஸ்ட்லி அதிகமாக எனக்கு எங்கே இருக்கும், என் ரீஜியனில் தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, எனக்கு மோஸ்ட்லி இன் தி என் ரீஜியன். ஓகேங்களாம்மா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? சப்போஸ் உனக்கு புரியல, டவுட்டாக இருக்குன்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேங்கிறத லிசன் பண்ணி, இல்லைனாலும் நீ ஒரு டைம் யோசிச்சு உனக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத பார்த்துக்கோ. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இதை நான் அழுத்தி சொன்னேன். பி ப்ளஸ்ன்னா அப்படியே உல்டாவாக என் ரீஜியன் அதிகமாக இருக்கும், என் ப்ளஸ் அப்படின்னா பி ரீஜியன் அதிகமாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டோப்பிங் அதிகமாக டிப்ளீஷன் லேயர் அதிகமாகும். அதே மாதிரி இதில் பி ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, என் ரீஜியன் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா செகண்ட் கொஷின் வந்து டிப்ளீஷன் ரீஜியன் இன் ஏ செமிகண்டக்டர் பிஎன் ஜங்ஷன் டயோடு ஹேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, இது வந்து பேசிக்காக கேட்டிருக்காங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடில் டிப்ளிஷன் ரீஜியனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன இருக்கும், பியிலேருந்து என்ன அயான் போகும், நெகட்டிவ் அயானும், எண்ணிலேருந்து பாசிட்டிவ் அயானும் போகும். இப்போ கூட நான் டயக்ராம் வரைஞ்சி டிப்ளிஷன் ரீஜியன் அன்பயாஸில் எப்படி என்னது ஈக்குவல் ஷேரிங்னு போட்டு சொல்லி கொடுத்தனா, அப்போ அதில் என்ன இருக்கும், எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் நான் எய்தர் சைடு. அப்படின்னா என்னது, இந்த டிப்ளிஷன் லேயர்லேயே இங்கே மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்தது தேர்டு கொஷின். ஆக்சுவலாக தேர்டு கொஷின் ஆன்சர் வேண்டாமா, நல்லா புரிஞ்சுக்கோ. இது எப்படி கேட்பாங்கங்கிறத மட்டும் பார்த்துக்கோ. ஏன்னா இது எக்ஸ்பொனன்ஷியலில் வரும். இது நீ ஒர்க் அவுட் பண்ணாலும் நோ யூஸ். ஏன்னா உனக்கு எக்ஸாம் அப்போ என்ன கிடையாது, கால்குலேட்டர் கிடையாது. அதனால் எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்கங்கிறதுக்கு இது நான் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, அட்டு 300 கெல்வின் ஃபார் எ டயோட் கரண்ட் ஆஃப் 1 milliamps. ஓகே, ரொம்ப சிம்பிளாக அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, டயோடு கரண்ட்டு கொடுத்துட்டாங்க. செட்டைன் ஜெர்மானியம் டயோட் ரிக்வயர் ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் 0.1435 வோல்ட். அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஜெர்மானியத்துக்குரிய வோல்டேஜும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிக்கானுக்குரிய ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா கண்டிஷனையும் சொல்லிட்டான். இந்த கண்டிஷனில் அவன் என்ன கேட்குறான், ரேஷியோ கேட்குறான். என்ன ரேஷியோ கேட்குறான், ரேஷியோ ஆஃப் ரிவர்ஸ் சர்ச்சுரேஷன் கரண்ட் இன் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் அப்படின்னு கேட்குறான். அப்போ ரிவர்ஸ் சர்ச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னா நீ என்ன கண்டுபிடிப்ப, நீனு டயோடு கரண்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். அதில் எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் சர்ச்சுரேஷன் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்னப்பா வரும், பொதுவாக ஐடி ஈக்குவல் டு ஐஎஸ் இ பவர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே அவன் என்ன கேட்கல, வெறும் டயோடு கரண்ட் கேட்கல, எனக்கு அதுக்கு ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு,
அவன் என்ன கேட்டிருக்கான், ஜெர்மானியத்துக்கும் சிலிக்கானுக்கும் உரியதா அப்படியே கொஷின் கேட்டிருக்கான். ஆமாம், ஜெர்மானியம் டு சிலிக்கான்னு கேட்டிருக்கான். அதனால் மேலே ஜெர்மானியம் போட்டுக்கிறேன், நான் கீழே சிலிக்கான் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேச்சுரேஷன் கரண்ட் மேலேயும் ஐஎஸ் வரும், கீழேயும் ஐஎஸ் வரும். அப்போ என்ன ஆகிடும், ஐஎஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அதை விட்டுரு. அதுக்கு அடுத்தது இ பவர் விடி அப்படிங்கிறது நான் சப்ளை வோல்டேஜ், அது ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ், ஈட்டா விடி -1. அதே மாதிரி கீழே வேல்யூ போடணும். விங்கிறத அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நான் ஜெர்மானியத்துக்கு ஈட்டாவோட வேல்யூ என்ன சொன்னேன், 1ன்னு சொன்னேன். சிலிக்கானுக்கு ஜெர்மானியத்தோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டேன். விடி அப்படிங்கிறது என்னப்பா போடுவீங்க, விடி அப்படிங்கிறது வந்து என்னது, உங்களோட தெர்மல் வோல்டேஜ். இதுக்கு என்ன வேல்யூ போடுவீங்க, தெர்மல் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் பார்ட்டில் தெர்மல் வோல்டேஜுங்கிறது வந்து உங்களுக்கு 26மா. நான் உங்களுக்கு சொன்னேன்ல சம் ஃபிக்ஸட் வேல்யூ, நீங்கள் அது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விடி வேல்யூ 26 × 10⁻³ ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா இதை கொஷின்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 26 × 10⁻³ ஸோ இந்த வேல்யூஸ்லாம் அதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மை கேன்சல் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை 1ஆல் மைனஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு புரியுதுங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம். ஓகே, in an abrupt PN junction the doping concentration of the P side and N side. ஓகே, அங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், எனக்கு அக்செப்டாரும் டோனாரோட அயான்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இல்லை அப்படின்னா டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் இஸ் ரிவர்ஸ் பயாஸ், அதையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டோட்டல் டிப்ளீஷன் வித்து வந்து கொடுத்துட்டு பி 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 சைடுக்கான டிப்ளீஷன் வித் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் தான். ஓகே, இது ஜஸ்ட்டு நீ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறத யோசி. ஓகே, இன்னொரு விஷயமா நீ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தாலும் உனக்கு புக்கிலேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியுமா ஒரு ப்ளஸ்ஸு, இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சியே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு புக்கு அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது நம்ம டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட அந்த இது வந்து அப்டேட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இப்போ பார்த்தீங்கன்னா 5G கூட இன்னும் இன்க்ளூட் ஆகலை. ஓகேங்களா. நம்ம அப்போ படித்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதே ஜிஎஸ் ஜிபிஆர்எஸ் அதுக்கப்புறம் வந்து என்னது இது மட்டும் இதோட தான் நிற்கிதே தவிர டில் உங்களுக்கு 5G வரைக்குமே வந்துருச்சு. மேபி இப்போ இன்க்ளூட் பண்ணாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா நம்மளோட சிலபஸ்லேயே அப்டேட்டடாக பின்னாடி தான் ஆட் பண்ணுறாங்களே தவிர அந்த இதில் உள்ளதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணவே இல்லை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ உனக்கு இப்போ அவன் வந்து கொஷின் எடுக்கிறாங்க, போர்ட்லேருந்து இப்போ கொஷின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, இடிசினா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் அதுலேருந்து கேட்குறதுனால இந்த புக் பேக் கொஷின்ஸே உங்களுக்கு ரிப்பீட்டடாக, ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் டெக்னிக்கலுக்கு நடக்குதா, ஸோ ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் மாறும். அதுவும் மெயினாக ஐஏஎஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கொஷின்ஸாக கேட்பான். தியரிட்டிக்கல் கொஷின்ஸ்னால் புக்கில் வந்து தியரி கண்டென்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்து கீழே ஆப்ஷன் டஃப்பாக வச்சு கொஷின் கேட்பான் ஐஏஎஸ். பட் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக், அதாவது பசங்க வந்து ரொம்ப ஹெவி ப்ராப்ளமை வந்து ஷார்ட் அண்ட் பீரியடில் போடுறாங்களான்னு கேட் அந்த மாதிரி கேட்பாங்க. பட் ஏஐயெல்லாம் இப்போ தான் ஸ்டாண்டர்ட் ஆக்குனது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா புக் பேக் கொஷின்ஸை நல்லா படிங்க. இல்லை மேம் என்கிட்ட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட லோக்கல் ஆத்தர் புக் இருக்குன்னா தாராளமாக படி. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்குங்கிறத அவன் எங்கேருந்து எடுத்தாங்கிறத நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. பட் அதை தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுவே லோக்கல் ஆத்தர் புக்குனா அங்கேருந்து அவன் லோக்கல் ஆத்தர் புக்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்க வந்து சம் க்ரைட்டீரியாவில் வந்து புக்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இதுலேயும் கவர் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட என்ன புக்கு வச்சுருக்கியோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்குள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது எல்லாமே பாரு. ரொம்ப பெருசாக இருக்குது, லாகு எக்ஸ்பொனன்ஷியல்லாம் வருது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கும். ஓகேங்களா. இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அது வந்து பெஸ்ட்டு எஃபெக்டிவானது. ஓகேவா. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ என்னம்மா பார்த்துட்டு இருந்தோம், ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ஏவும் என்டியும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா.
என்ஏவும் என்டியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிப்ளீஷனோட வித்து பி சைடுக்கு கேட்டிருக்காங்க. இங்கே பாரு, நீ உனக்கு இது தெரியலனா கூட நான் உனக்கு என்ன சொன்ன ஒரு ஃபார்முலா W = WN + WP அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, W கொடுத்துட்டாங்க, WP கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். WN கண்டுபிடிச்சனா அதில் சப்ஸ்டிட் பண்ணி நீட்டாக போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாக்கு எனக்கு அதுக்கு தெரியாது, இந்த ஃபார்முலா எனக்கு தெரியாது, WN தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா சொன்னல, WN WP. மேம் இது மேலே தான் WP மேலே தான் வரணுமா? அது விஷயம் கிடையாதுமா. இங்கே N இருக்குன்னு வச்சுக்கோயேன், எனக்கு என்ன வரணும், A வரணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் மெயின் விஷயமா இருக்கணும். பியா இருக்குது அப்படின்னா எனக்கு பிங்கிறது வந்து என்னது அக்செப்டாரு, ஆனால் இங்கே எனக்கு என்ன வரணும்னா D வரணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஏன் அப்படின்னா எதுக்கு நான் இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ஃபைண்ட் தி WN வேல்யூ. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. NA NPயோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா NA NDயோட வேல்யூ 9 × 10⁻16 டிவைடட் பை அடுத்தது வந்து என்ன இருக்குது 1 × 10⁻16. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும், இதெல்லாம் கேன்சல் ஆகி 9 மட்டும் தான் வரும். இப்போ எனக்கு WNோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற WPயை அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ 9WP. ஓகே, இப்போ இதில் என்னப்பா பண்ணலாம், இதில் வந்து இந்த WNக்கு பதிலாக 9WPன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், WNக்கு பதிலாக 9WP + WP. ஸோ டோட்டலாக எனக்கு என்ன வரும்னா 10WP வரும். இந்த WPயோட வேல்யூ தான் எனக்கு கேட்டிருக்காங்க, கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போது Wயோட வேல்யூ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 10WP. ஸோ அப்போ WP அப்படிங்கிறது என்னது 3 ÷ 10 0.3 மில்லிமீட்டர். அவ்வளோதான். புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகே, தென் அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, கன்சிடர் ஆன் அப்ரூட் PN ஜங்ஷன் VBJ, அதாவது பில்டின் பொட்டன்ஷியல். ஓகே, இல்லைனா உங்களுக்கு என்ன சொல்லலாம், பில்டின் பொட்டன்ஷியல் ஆர் கான்டாக்ட் பொட்டன்ஷியல் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்டு ரிவர்ஸ் பயாஸோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 picofarad ஃபார் எதுக்கு அப்படின்னா என்னோட டோட்டல் வோல்டேஜ் 1 வோல்ட்டுக்கு வந்து ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் இது அப்படின்னா, அதுவே இந்த 4 வோல்ட்டாக இருந்ததுன்னா என்னோட ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆக்சுவலாக ப்ராப்ளம்க்கு வந்து என்ன ஃபார்முலா வருமோ அதை தான் யோசிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் நம்ம நிறைய கெப்பாசிட்டன்ஸ் படிச்சிருப்போம். என்னென்ன கெப்பாசிட்டன்ஸு, டிஃப்யூஷனு, ட்ரிஃப்ட்டு, டிஃப்யூஷனு, டிரான்சிஷன், ஜங்ஷன் எல்லா கெப்பாசிட்டன்ஸும் படிச்சிருப்போம். இங்கே அவன் என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்கான், பொட்டன்ஷியல் அதாவது வோல்டேஜ் ரிலேட்டடாக கொடுத்துருக்கான். அதாவது C டைரக்ட்லி ப்ரொபோஷனல் V பவர் -1/2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாமா. இது எப்படி வந்ததுன்னா நான் எம்முக்கு பதிலாக சொன்னேன்ல 3 வேல்யூ சொன்னேன்ல, ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் அந்த ஃபார்முலா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. அதே மாதிரி எம்முக்கு பதிலாக N கூட இருக்கலாம். ஸோ போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, என்னடா மேம் எம்மு நாங்கள் ஃபார்முலாவில் N இருக்குதே அப்படின்ட்டு. அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்னம்மா மீனிங்கு, என்னோட கெப்பாசிட்டன்ஸ் ஆனது வோல்டேஜுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதனால் எனக்கு என்னது வோல்டேஜுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன கெப்பாசிட்டன்ஸு, என்னோட ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா VJ பவர் -1/2. ஓகே, இவங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வேல்யூ கேட்டிருக்காங்க. முதல்ல இதை எப்படி எழுதலாம், C = அதாவது C 1ஆக இருந்ததுன்னா இது என்னவா வந்துடும் 1/V1 ஆகிடும். அப்போ 2 C1 C2ன்னு 2 இருக்குது. அதில் C2ஓட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ எனக்கு என்னப்பா ஃபார்முலா வரும், C1 / C2 V2 / V1. ஓகேங்களா? மைனஸ்க்கு தான் கீழே எழுதியிருக்கேன். இந்த 1/2க்கு நான் ஒன்றுமே பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், ரூட்டு போடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த ஃபார்முலாலாம் கிடையாதுமா, இது ஃபார்முலாலாம் கிடையாது. நான் இதுலேருந்து எனக்கு என்ன தேவையோ, ப்ராப்ளம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ C1 C2 மைனஸ்க்கு பதிலாக V1 கீழே இறக்கிட்டேன். 1/2ங்கிறது ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். இப்போ பார்த்தேன்னா C1ங்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு
C1 அப்படிங்கிறது 1 பிக்கோஃபாரட். ஓகேவா? C1 அப்படிங்கிறது 1 பிக்கோஃபாரட். வேறு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, V2 V1. V2 எனக்கு என்ன வேல்யூப்பா? ஃபஸ்ட்டில் உள்ளது V1ங்கிறது எனக்கு 1 வோல்ட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸை தான் C1 வச்சுருக்கிறேன். 1 பிக்கோஃபாரட்டை தான் C1 வச்சுருக்கேன். அப்போ அது V1 வோல்டேஜ். அப்போ நான் என்ன பண்ணணும்? V1 மேலே எழுதிட்டு V2 கீழே எழுதணும். கரெக்டுங்களா? அப்போ V1 C1 டிவைடட் பை C2 எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா ஃபார்முலா? அதாவது C2 பை C1 வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். அப்போ V2ஓட வேல்யூ என்னது? இருங்க வரேன். C1 பை C2 ஈக்குவல் டு V2ஓட வேல்யூ என்னது? எனக்கு 4/1. ஓகேங்களா? 4/1னா ரூட் எடுத்தனா எனக்கு 2 வரும். ஓகே, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? C1 எனக்கு கொடுத்துருக்காங்க, C2 வேல்யூ எனக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ C2 அங்கே போயிடுமா? அப்போ C2 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? C2 ஈக்குவல் டு C1/2 வரும். C1 வேல்யூ எனக்கு 1, ஸோ 1/2. 1/2னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0.5 வரும். ஓகே, இது வந்து எனக்கு கெப்பாசிட்டர் யூனிட் பிக்கோஃபாரட்டுங்கிறதுனால ஆன்சரும் எனக்கு பிக்கோஃபாரட்டில் வரும். புரியுதுங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு புரியலனா பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, ஓகே இது வந்து தியரிட்டிக்கல் கொஷின்மா. இதிலலாம் பயங்கர ட்விஸ்ட்டு பாருங்கள். அதாவது கொஷின் ரொம்ப ஈஸி, ஆனால் கீழே இருக்கிற ஆப்ஷன் பயங்கர ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கொஷின் பாரு, என்ன கொடுத்துருக்காங்க? த டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன். ரொம்ப சிம்பிளாக என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் பிஎன் ஜங்ஷனில் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? கீழே வந்து மேலோட்டமாக பாரு, என்ன இருக்குது? கரண்ட்டு ரிலேட்டடாக டெம்பரேச்சர் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது 2 தான் இருக்குது. அப்போ டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஒரு ஃபார்முலா சொன்னல, C டைரக்ட்லி ப்ரொபோஷனல் I. ஃபைனலாக அது எதில் வரும்னு சொல்லி சொன்னல, அதாவது டவு ஜி, இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்தல. அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸுங்கிறது எனக்கு கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும். அப்போ எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் எப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தான் எனக்கு என்னது? ஹலோ, ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும்? கரண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாரு, ஆப்ஷன் டி வரவே வராது. ஏன்னா கரண்ட்டு டெம்பரேச்சர் ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது 4வது ஆப்ஷன் வரவே வராது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனை பாரு, டிக்ரீஸிங் வித் இன்க்ரீஸிங் கரண்ட்டு அண்டு இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன வரும்? டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் கரண்ட், அதாவது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் அப்போ எனக்கு என்னமா ஆகும்? கரண்ட்டுங்கிறதே எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஃபார்வர்ட் பயாஸில் நான் என்ன பண்ணுறேன்? சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ இருக்குது. அப்போ 3மே எனக்கு ரிலேட்டட் தான். அப்போ மேலே இருக்கிறது பாரு, டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து பி பாரு, நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா மெயினாக இன்க்ரீஸிங்கை தான் பார்ப்போம். இன்க்ரீஸிங் கரண்ட் வித் இன்க்ரீஸிங் கெப்பாசிட்டன்ஸ் இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் ஆப்ஷன் பி பாரு, டிக்ரீஸ் வித் டிக்ரீஸிங் கரண்ட் அண்ட் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது? கரண்ட்டு எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. கரண்ட் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்மா ஆக்சுவலாக இதில் இந்த ஃபார்முலாவில் டீங்கிறது எங்கேப்பா இருக்குது? இந்த ஃபார்முலா எழுதி போட்டேன்ல, C ஈக்குவல் டு டவு ஜி. ஏன்னா டெம்பரேச்சர் மேலே இருக்குதா கீழே இருக்குதாங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C டவ் I டிவைடட் பை உனக்கு ஈட்டா விடி வரும். ஓகே, அப்போ உனக்கு என்ன இருக்குது? அதாவது தெர்மல் வோல்டேஜா? ஆமாம். அப்போ டெம்பரேச்சர் பார்த்தோன்னா உனக்கு ஆப்போசிட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்குது. ஓகேங்களா? எப்படி மேம் வீட்டிங்கிறது உங்களுக்கு தெர்மல் வோல்டேஜில் மேம் வரும் அப்படின்னா, இல்லைம்மா வீட்டுக்கு பதிலாக நீ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? கேடின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கல்ல ஃபார்முலாவில். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் படிச்சிருக்கோம்ல, வீட்டியோட ஃபார்முலா கேடின்னு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டி வந்து உனக்கு கீழே தான் வருது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ என்ன ரிலேஷன்னா, C டைரக்ட்லி ப்ரொபோஷனல் I இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலு T, அவ்வளோதான். இதுதாம்மா கண்டிஷன். இந்த கண்டிஷனை வச்சு இப்போ வெரிஃபை பண்ணு. வெரிஃபை பண்ணனா என்ன வரும்?
தேர்ட் ஒன் என்னது, இன்க்ரீசிங் வித் இன்க்ரீசிங் கரண்ட் அண்ட் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர், மூணுமே இன்க்ரீசிங்கில் வருது. ஸோ டோட்டலாக தப்பு. அப்படி பார்த்தா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டெம்பரேச்சருங்கிறது வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் சொன்னேன். அதை சொல்லக்கூடாது. எதை பேஸ் பண்ணி சொல்லணும்? டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ்க்குரிய ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இது மேட்ச் தி ஃபாலோயிங். இது ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 ஏபிசியோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்களேப்பா, அவாலஞ்சி பிரேக் டவுன் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு அதில் கொலிஷன் அப்படிங்கிற வேர்டு இருந்தது அப்படின்னா ஓகேங்களா? ஏன்னா இது தெர்மல் எஃபெக்ட்னால நடக்கக்கூடியது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எனக்கு என்ன நடக்கும்? அவலஞ்சி பிரேக் டவுன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொலிஷன் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக நீ என்ன பண்ணிடலாம், அவலாஞ்சி பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து எனக்கு 1க்கு வந்து ஏ வருது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ ஒவ்வொன்றா அப்படியே வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீனா பிரேக் டவுன். இந்த தேர்ட் இருக்குது பாருங்களேன்ப்பா, பஞ்ச் த்ரூ. ஆக்சுவலாக இது வந்து கொஷினே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ஃபைண்ட் அவுட் பண்ணவும் முடியல. ஸோ அந்த பஞ்ச் த்ரூ அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன். ஜீனா பிரேக் டவுன் அப்படிங்கிறது என்னது? ஸோ அப்போ அந்த 3 ஆப்ஷனில் நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சியை செலக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் உனக்கு நான் சொல்கிறேன் பாரு, ஜீனா பிரேக் டவுனில் உனக்கு எலக்ட்ரிக், ஏன்னா ஒவ்வொரு கீ பாயிண்ட்டை வச்சு நீ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உனக்கு இதுக்கு ஆன்சரே தெரியலனா கூட நான் டக்குன்னு ஃபஸ்ட்டு அதை தான் ஐடென்டிஃபை பண்ணேன். அவலாஞ்சிங்கும் போது கொலிஷன் அப்படிங்கிற வேர்டை பார்த்தேன். ஜீனா பிரேக் டவுன் அப்படிங்கும் போது எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜீனரில், அவலாஞ்சில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? படிக்கும் போது கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக புரியும். எனக்கு இந்த தேர்டுக்கு வந்து கொஷின் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால எனக்கு புரியலமா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் எ ஜீனா டயோடு. இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். என்னப்பா ஜீனா டயோடு? இது பேசிக் கொஷின் தான். ஹெவிலி டோப்பிங். ஓகேவா? எது பிஎன் தனித்தனியாவா? கிடையாது, ரெண்டுமே ஹெவிலி டோப்பிங்கு. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து சி. அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் எ ஜங்ஷன் டயோடு. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஜங்ஷன் டயோடில் கெப்பாசிட்டன்ஸ், அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எந்த பயாஸில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸா? டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் என்ன பயாசிங்கா? கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? டிப்ளீஷன் டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ், ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் த ரிவர்ஸ் பயாஸு. டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா பார்த்தோம்லப்பா, சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வி பவர் -1/2. இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? இந்த ஃபார்முலா தான். ஸோ அப்போ சி ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 1/√V. சூப்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ வி அப்படிங்கிறது எனக்கு என்ன வோல்டேஜ்? ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு ரிவர்ஸ் பயாஸ் வந்து என்ன ஆகணும்? அதாவது ரிவர்ஸ் பயாஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆகணும். ஏன்னா எனக்கு எதில் இருக்குது? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்வர்ட் பயாஸே கிடையாது. ஏன் அப்படின்னா பர்டிகுலராக வி அப்படிங்கிறது உனக்கு என்ன வோல்டேஜ் வரும்? ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ். உனக்கு ஃபார்முலாலே கொடுத்துருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலாவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விங்கிறது ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் வந்து உனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? பில்டின் பொட்டன்ஷியல். ஓகே, இன் ஏ பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் இதில் தான் பார்க்கணுங்கிறது இல்லைப்பா, நீங்கள் செமிகண்டக்டர் தியரி பேஸ் பண்ணியும் படிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, டபிள்யூ, இந்த ஃபார்முலா சொன்னேன்ல, WPWN. ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ அப்போ அதில் எனக்கு என்ன வருது?
அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டோப்பிங் லெவல் ஆக்சுவலாக இதுக்கு இந்த ஃபார்முலாங்கிறத விட உங்களுக்கு ஆப்டான ஃபார்முலா பில்டின் பொட்டன்ஷியல்னே ஒரு ஃபார்முலா இருக்கும், லாக் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஞாபகம் இருக்குதுங்களா? அதாவது V0 KT இது வந்து பில்டின் பொட்டன்ஷியலோட செப்பரேட் ஃபார்முலா. NA ND டிவைடட் பை NI ஸ்கொயர். ஆமாம், இது வந்து பில்டின் பொட்டன்ஷியல். நான் வோல்டேஜ் உங்களுக்கு எடுத்தல, வோல்டேஜ் கரண்ட் இதில் செப்பரேட்டாக பில்டின் பொட்டன்ஷியல், அதாவது எந்த வோல்டேஜில் எனக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதா என்னோட பில்டின் பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து அதுக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். என்னென்னா இங்கே பாரு, ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன் தி ஃபெர்மி லெவல் ஆஃப் டூ சைடு. அதாவது ஃபெர்மி லெவல் அப்படிங்கும் போது உனக்கு இந்த ஃபார்முலா அப்படியே வந்துடும். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஏவும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபெர்மி லெவல் ஃபார்முலா பார்த்தோன்னா NA இது என்னப்பா இது மாஸ்ல நம்ம படித்தோம்ல செமிகண்டக்டரில் NI ஸ்கொயர் ஈக்குவல் டு NA ND அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலாக நீ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா? இதில் மாஸ்லாம் வராது, ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அதுலேயே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தி டோப்பிங் லெவல். டோப்பிங்னா என்னது? இதுதான் டோப்பிங். இந்த டோப்பிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பில்டின் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்ட், ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பில்டின் பொட்டன்ஷியலில் டெம்பரேச்சர்லாம் இண்டிபெண்டன்ட். ஸோ அதுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மெயின் திங் வந்து என்ன அப்படின்னா டோப்பிங் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி திங் தான். மெயின் திங் என்ன அப்படின்னா டோப்பிங் லெவல். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது லாஸ்ட் கொஷின். டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் Cj of abruptly PN junction with constant doping on either side varies with respect based VRS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் VRன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ தானே சொன்னேன் சி இந்த ஃபார்முலாக்கு விங்கிறது என்ன சொன்ன வோல்டேஜ், ரிவர்ஸ் வோல்டேஜ்னு சொன்னேன்னா அதை தான் அங்கே விஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் சொன்னேன்ல அந்த வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ்னு, அதனால தான் அங்கே விஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டேரக்ட் கொஷின் தான், ஃபார்முலா கேட்குறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னது? VR -1/2. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தியரிட்டிக்கல் கொஷின் இங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்லையும் ஒரு 2 டைமுக்கு ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. ஏன்னா அங்கே ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம ஃபார்முலாவில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் I அப்படின்னா அவன் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ்னு கொடுக்க மாட்டான், கரண்ட் டிக்ரீஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ நீ அந்த ஃபார்முலாவை மைண்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன வருங்கிறத நீ யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின். இது ஆக்சுவலாக இதில் ஒரு கான்செப்ட் இருக்குமா, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எ சிலிக்கான் PN ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்டு வித் அ கான்ஸ்டன்ட் current at room temperature. When the temperature is increased by 10 degree Celsius, the forward bias voltage across the PN junction என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்க்கறதுக்கு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, ஆனால் கிவன் டேட்டாஸே இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தியரிட்டிக்கல் பார்ட்லேயே இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் அப்பையும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் சர்ச்சுரேஷன் கரண்ட்டு டபுள் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? நம்ம பொதுவாகவே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு 10 டிகிரிக்கு செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? ரிவர்ஸ் சர்ச்சுரேஷன் கரண்ட்டு டபுள் ஆகும். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக பொதுவாகவே என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா -2.5 மில்லி வோல்ட். ஏன்னா இதை நீங்கள் எப்படி மேம் இந்த 2.5 வந்துச்சு, இங்கே கிவன் டேட்டாஸில் கொடுக்கவே இல்லைல்ல, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக இது வேல்யூ வந்து என்னென்னா டெல்வின்னு சொல்லி உன்னோட புக்கில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. டெல்வி அப்படிங்கிறது என்னென்னா என்னோட ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ். -2.5 அப்படிங்கிறது என்னோட ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ். அவங்க என்ன சொல்கிறாங்க? 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் மட்டும்தான் சம்பளம் வேரி ஆகுமே தவிர இந்த 2.5 வோல்ட்டுங்கிறது எனக்கு அதே தான் வரும். மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது எனக்கு சம்பளம் 10 டிகிரிங்கிறதுனால 10 டிகிரி செல்சியஸை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 25 மில்லி வோல்ட்டு. இந்த மைனஸ்க்கு பதிலாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறது எனக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு என்னது? டிக்ரீஸ் பை 25 மில்லி வோல்ட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க? ஒரு PN ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் கான்ஸ்டன்ட் கரண்ட் இருக்குங்கிறாங்க. சப்போஸ் அதை நான் 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணனா என்னோடய ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? 10 டிகிரி செல்சியஸ் அப்போ
ஆக்சுவலாக இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டுங்கிறது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கின்ஸாக கொடுக்கக்கூடிய கீ. அதை போட்டு இதில் குழப்பிடாத. ஏன் மேம் இங்கே ஃபார்வர்ட் பயாஸ்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடாதீங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ்க்கும் என்ன ஆகும், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படியே டபுள் ஆகும். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். பட் உனக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஃபார்வர்டு வோல்டேஜ் கொடுத்துருக்குறான். ஓகேங்களா? ஃபார்வர்டு வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து பேசிக்காகவே எனக்கு -2.5 மில்லி வோல்ட். ஓகே, 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதை நான் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக எப்படி சம்மு கேட்பாங்கன்னா, 20 டிகிரி செல்சியஸ் எனக்கு ஃபார்வர்ட் பயாஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட வேண்டியதுதான். ஓகேங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஒரு நிமிஷம். ஐயோ, 1 hour ஆக போதா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஜீனர்லாம் படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்கம்மா. அப்போ தான் ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். ஏன்னா இது விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடியது அத்தனையுமே உனக்கு டயோடுன்னு வரும். ஒவ்வொரு டயோடு ஒவ்வொரு இதில் ஒர்க் ஆகும். ஒரு இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், ஒரு இது வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீன டயோடுங்கிறது என்ன எஃபெக்ட்டுமா சொல்லுங்கள்? பர்டிகுலராக ஒரு எஃபெக்டில் ஒர்க் ஆகும். டனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது கிட்டத்தட்ட என்னது டனல் டயோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டனல் டயோடுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, இதுக்கு வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும், டனல் டயோடுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, கம்பேரிசனாக படிச்சுக்கிட்டேன்னா எப்போ கேட்டாலும் மறக்காது. அதனால தான். ஓகே, அடுத்த கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷம்ப்பா, கொஷின் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். சப்போஸ் ஏதாவது புரியலன்னா மறுபடியும் கேளுங்கம்மா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஷின்லேயே நான் அப்படியே இல்லைனா செப்பரேட்டாகவே வீடியோ போட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சப்போஸ் ஒரு கொஷின் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் உங்களுக்கு அப்படியே எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நான். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாமே பேசிக் கொஷின்ஸ்மா. ஓகேவா? டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன கொடுத்துருக்காங்க? ஈஸியான கொஷின்ஸ்லாம், அதாவது ஃபிக்ஸட் வேல்யூலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. இருமா, அவரை கொஷினே எங்கே இருக்கு? என்ன வரும்? ஒரு நிமிஷமா. கொஷின் என்னம்மா கொஷின் கொடுத்துருக்காங்க? கொஷின் வெரிஃபை பண்ணிக்கோங்கப்பா, ஏன்னா இது வேர்டில் எடுத்தது. இன்னும் அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் திக்னஸ் ஆஃப் டிப்ளீஷன் லேயர். ஆக்சுவலாக பிஎன் ஜங்ஷனோட டிப்ளீஷன் லேயரோட வித்து கேட்குறாங்க. ஆனால் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன். அதே மாதிரி ஒரு ஆன்சர் கீ அனுப்பினல இன்றைக்கி மார்னிங். அதில் வந்து நான் என்ன அப்படின்னா ட்ரை அண்ட் சே ஆன்சர்னு ஒன்று போட்டிருப்பேன். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, நீ எனக்கு போட்ட ஆன்சர் சொல்லுன்னு அர்த்தம். ஓகே, ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு 1-2 கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸோ இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ணுற கொஷின்ஸாக இருந்தாலும் கைக்கு கொடுப்பேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தெரிஞ்சதுன்னா உடனே கமெண்ட் பண்ணி, இல்லைனா சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ண. அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஒரு 2 கொஷின் வந்து
வந்து உனக்காக அப்படின்னு கொடுப்பேன். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஸ்பூன் ஃபீடிங் பண்ணோன்னு வச்சுக்கோயேன், மேம் கிட்ட வாங்கினோமா படித்தோமா அப்படிங்கிற தாட் இருக்கும். அதனால் நீயா சர்ச் பண்ணணும்னு தான் நான் கொடுத்துருக்குறேன் நான். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இது புக்கில் இருக்கக்கூடிய டைரக்ட் கொஷின் தான். அதனால் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த டைப்பிக்கல் வேல்யூ of the ratio of current in a PN junction diode in forward bias that is in the reverse bias ன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க? ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ் பயஸ்க்கான கரண்ட்டோட வேல்யூ. இப்போது ஃபார்வர்ட் பயாஸோட கரண்ட் உனக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ்னால் நெகட்டிவில் இருக்கும். ஆனால் வேல்யூ என்னங்கிறது உனக்கு தெரியணும். ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா உனக்கு மில்லி ஆம்ஸில் இருக்குமா பிஎன் டயோடோட வேல்யூ. ரிவர்ஸ் பயாஸ் வந்து ஜஸ்ட் மைக்ரோ ஆம்ஸ். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 10⁻3 மைக்ரோ ஆம்ஸுங்கிறது 10⁻−6. ஸோ அப்போ இது மேலே வந்துச்சுன்னா உனக்கு என்ன வரும்? 10⁻3ல ஃபைனல் ஆன்சர் முடியும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து உனக்கு 1000. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வேல்யூ வேணுங்கிறது இல்லை, உங்களுக்கு இந்த யூனிட் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா கீழே ஆப்ஷனுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்களேன்ப்பா. அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? A general purpose diode is more likely to suffer avalanche breakdown rather than Zener breakdown because ஆமாம், உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? இது வந்து பிஎன் டயோடு வந்து மோஸ்ட்லி அவலாஞ்சி பிரேக் டவுன், Zener டயோடு வந்து எனக்கு Zener பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீசன் என்னவா இருக்கும்? இதில் பிஎன் டயோடு வந்து லைட்லி டோப்பிங்கிறதுனால தான் உடனே சஃபர் ஆகிடுது அவலாஞ்சி பிரேக் டவுனில். அதை ஓவர் கம் பண்ணி தான் டிசைன் பண்ணப்படுது Zener டயோடு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இது டைரக்ட் கொஷின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வரும். ஓகே, தென் அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த approximate breakdown current that burn out the diode if it has the breakdown voltage of 150 volt, the maximum power dissipation of 0.5 volt. இது வந்து ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. நீ ப்ராப்ளம்னோன்னு நீ என்ன பண்ணக்கூடாது? பெருசாலாம் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத முதல்ல எழுது. கொடுத்துருக்கிறது வோல்டேஜும் பவரோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இல்லை மேம் பவர் டிசிபேஷன் ஏதோ ஒன்றுமா பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கரண்ட்டு கேட்டிருக்காங்க? இஃப் இட் ஹேஸ் எ பிரேக் டவுன் வோல்டேஜ். ஓகே, வோல்டேஜும் பவர் டிசிபேஷனும் கொடுத்துட்டு எனக்கு பிரேக் டவுன் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேம் அப்போ டயோடு கரண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாமா மேம்? டயோடு கரண்ட்டுன்னு கேட்டால் தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஜஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட்டோட வேல்யூ. அப்படியே இல்லைனாலும் உனக்கு கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தோன்னா உனக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? பவரோட வேல்யூ வோல்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்? கம்பல்சரி பவரோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ I = என்ன வரும்? P/V வரும். ஸோ அப்போ பவர் வேல்யூ எனக்கு என்னதுப்பா கொடுத்துருக்காங்க? பவர் வந்து 0.5 டிவைடட் பை வோல்டேஜோட வேல்யூ வந்து 150 வோல்ட்டு. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.5 150யா? சிம்பிளிஃபை பண்ணால் 0.1 3 டைம்ஸ் வருமா? ஆமாம் 30. ஸோ 0.1 × 3 உனக்கு என்ன வரும்? 3.3333ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னது? 3.33. எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி வருமா டி வருமா? இதில் எதுமா வரும்? ஏன்னா 3.33ங்கிறது எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. மில்லி ஆம்ஸா? இந்த MA NA எல்லாம் விட்டுரு, நானோ ஆம்ஸ்லாம் வராது. ஒன்று பி வருமா டி வருமா? ஸோ இந்த இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 3.33 × 10⁻3ன்னு வரும். இது கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். × 10⁻3 அப்படின்னு வரும். அதாவது 33 அப்படிங்கிற மாதிரி வரும். பாயிண்ட்டை முன்னாடி வரைக்கும் போது 10⁻3ன்னு வரும். ஸோ அதனால் நீ கண்டிப்பாக மில்லி ஆம்ஸ் போடணும். போடாமல் ஆம்ஸை சூஸ் பண்ண அப்படின்னா இந்த கொஷின் வந்து தப்பாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மேம் இதுக்கெல்லாம் கால்குலேட்டர் இல்லைம்மா, நான் வந்து கால்குலேட்டரில் வச்சு ஆன்சர் கொண்டு வந்தேன். பட் நீங்கள் வந்து கையால் தான் போட்டு எக்ஸாமில் ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னப்பா கொடுத்துருக்காங்க? வேற என்னதுமா? ஒரு நிமிஷம்.
என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? இன் ஸ்டெப் கிரேடட் PN junction diode, what is the ratio of the depletion region penetration depth into PN region? அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எதோட ரேஷியோப்பா கொடுத்துட்டாங்க? அக்செப்டார் அண்ட் டோனாரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அக்செப்டார் அண்ட் டோனாரோட ரேஷியோனா அக்செப்டார் NA/NDயோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்னவா 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி டிப்ளீஷன் ரீஜியன் பெனிட்ரேஷன் டெப்த்து. ஓகே, இதுக்கு என்னப்பா என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, WP WN = NA / NDன்னு பார்த்தோமா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூவை 1/2ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? WP / WN. ஸோ இங்கே மாற்றி எழுதுகிறேன் பாரு. Pனா வந்து எனக்கு என்ன வரும்? Pனா அக்செப்டார். ஸோ D. இங்கே வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா A வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உல்ட்டாவாக எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 2/1ன்னு வரும். அப்போ ரேஷியோ எனக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த வேல்யூவை கொடுத்துட்டு இந்த வேல்யூவை கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2:1 அப்படின்னா என்ன ரேஷியோ? 2:1ன்னா ஆப்ஷன் A தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? The depletion layer in a PN junction is made of which of the following? அதாவது PN junction diode depletion layer. ஆக்சுவலாக இது வந்து ஈஸியான கொஷின்ஸு, ஆனால் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் ஆப்ஷனை. PN junction வந்து depletion layer எதால் வந்து எனக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதாவது எப்படி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி உருவாகும்? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டயக்ராம் கொடுத்தேன்னா, ஸோ அந்த டயக்ராமை மைண்டில் வச்சுட்டு எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு என்ன வரும்? டோனார் வந்து எதில் வரும்? அதாவது P சைடில் வந்து எனக்கு எனக்கு என்ன வரும்? டோனார் வரும். N சைடில், அதாவது இந்த நல்லா ஆப்ஷனை புரிஞ்சுக்கோங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? டிப்ளிஷன் லேயர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய P டைப்னா இங்கே என்னது? நெகட்டிவ் அயான் இங்கே போகும். ஓகேங்களா? நெகட்டிவ் அயான் அப்படிங்கிறது என்னது? என்னோட அக்செப்டாரோட அயனைஸ்டு ஆனது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அதாவது N அப்படிங்கும் போது மைனஸ் அயனைஸ் ஆகி எனக்கு என்னவா போகும்? பாசிட்டிவ் அயானாக போகும். ஓகேங்களா? இதான ப்ரொசீஜர். டைரெக்டாக கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்கன்னா நீ பாசிட்டிவ் அயான்னு எழுதியிருக்கலாம், இல்லை டோனார் அயான்னு எழுதியிருக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ்னா அக்செப்டார் அயான் கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்காம அந்த பாசிட்டிவ் அயானாக மாறுது பார், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அயனைஸ்டு அக்செப்டார். இப்போ Pங்கிறது அக்செப்டாரு, இது எனக்கு அயனைசேஷன் ஆகி எனக்கு அது என்னவா மாறுது? நெகட்டிவ் அயானாக மாறுது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களோட புக்கில் தியரிட்டிக்கல் கண்டென்ட்டாக உள்ள வேர்டு. ஸோ அப்போ இதுவும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எலக்ட்ரான் ஆனது அயனைசேஷன் ஆகி தான் எனக்கு என்னவா மாறுது? பாசிட்டிவ் அயனாக மாறுது. அதை தான் சொன்னேன், கொஷின் ஈஸி, ஆனால் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தா இங்கே எனக்கு எதுப்பா வரும்? அயனைசேஷன் ஆகுதுங்கிறதுனால ஒன்று A இல்லை அப்படின்னா B, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஆனால் என்ன இருக்குது? P சைடில் டோனார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து தப்பு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் வரும்? ஆப்ஷன் B தான் வரும். ஓகேவா? P சைடில் இருக்கக்கூடிய அக்செப்டாரு அயனைசேஷன் ஆகி எனக்கு என்னவா மாறும்? நெகட்டிவ் அயானாக மாறும். அதே மாதிரி N சைடில் இருக்கக்கூடிய என்னது? டோனார் வந்து எனக்கு அயனைசேஷன் ஆகி எனக்கு என்னவா மாறும்? பாசிட்டிவ் அயானாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு ஆப்ஷன் B. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீடியோ லென்த்தியால் போகுது. நெக்ஸ்ட் கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? PN junction diode dynamic conductance is directly proportional to. இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேப்பா. என்ன ஒரு ஆன்சர்? நீங்கள் யோசிச்சு இதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா? இந்த இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஸ்டாட்டிக்கு டைனமிக் கெப்பாசிட்டன்ஸ்னு கொடுத்துருப்பேன், ஆனால் ஃபார்முலா உனக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுறனா புக்கில் சர்ச் பண்ணி எனக்கு அட்லீஸ்ட் குரூப்லையாவது ஷேர் பண்ணு. டைனமிக் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்டாட்டிக் கூட கேட்க மாட்டாங்க, டைனமிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ எனக்கு என்ன ஆன்சருங்கிறத சொல்லுங்கள்.
ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் குரூப்பில் நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. நான் சொல்கிற கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு, எனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு தாராளமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை படிக்கிறத எதையாவது ஒன்று ஷேர் பண்ணலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பிஎன் ஜங்ஷன் டயோடு. அது சொல்லிட்டேன். இங்கே பிஎன் ஜங்ஷன் the space charge capacitance is proportional to V. V is the applied bias voltage. Okay. N-ங்கிறது constant. The value of N for step linearly graded and diffusion junction would be respectively. இது கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 வேல்யூ சொன்னேன்ல. என்னென்ன வேல்யூ சொன்னேன்? 1/2, 1 divided by 2.5. ஏன் மேம் நீங்கள் முதல்ல 2, 2.5, 3 அப்படி தானே சொன்னீங்க? ஏன் 1/2னா நான் என்ன சொன்னேன்? ரிவர்ஸ் வோல்டேஜ். ஏன்னா 1/V தானே வருது, அதனால் இங்கே 1/2ன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இன்னொன்று 3. ஸோ இது வந்து ஸ்டெப் கிரேடடு, இது வந்து லீனியர் கிரேடடு, நடுவில் வந்து எனக்கு டிஃப்யூஷன் கிரேடட். அந்த ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா எதுப்பா வரும்? எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா 2க்கும் 3க்கும் இடையில 2.5ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு என்ன வரும்? இந்த ஆர்டர் தான் வரும். ஆனால் அவன் அங்கே என்ன கேட்டிருக்கான், அதுதான் மெயின். ஆர்டர் மாற்றி கேட்டிருக்கான்ப்பா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறான்? ஸ்டெப் கேட்டிருக்கான் 1/2, லீனியர் கேட்டிருக்கான் 1/3, அடுத்து வந்து டிஃப்யூஷன் வந்து 1 divided by 2.5. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பிஎன் ஜங்ஷன். டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ்னாலே உனக்கு என்ன ஃபார்முலா மைண்டுக்கு வந்துடணும்? சி டவ் ஐ டிவைடட் பை ஈட்டா விடி. ஈட்டா விடியும் போடலாம், இல்லை கேடியும் போடலாம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஆல்ரெடி இந்த சம்மு நான் உங்களுக்கு புக் பேக்லேருந்து எடுத்த கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி பிஎன் ஜங்ஷன் என்னவாகுது? அதே கொஷின் தாம்மா இது, அப்படியே பார்த்துக்கோங்க அப்போது. ஸோ அதனால் நீ படிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸு, தியரிட்டிக்கல் பாக்ஸ் போட்டதெல்லாமே ரிப்பீட்டடாக படித்து வச்சுக்கோ. அதே கொஷின் தான். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? ஆப்ஷன் பி வரும். ஓகே. அதுக்கு அடுத்த கொஷின் என்னப்பா, இன் ஏ யூனிஃபார்ம்லி டோப்டு அப்ரூட் பிஎன் ஜங்ஷன் த டோப்பிங் லெவல் ஆஃப் பி சைட் ஈஸ் 10 times தி டோப்பிங் லெவல் ஆஃப் என் டைம்ஸ். இது கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் தான். த ரேஷியோ ஆஃப் டபிள்யூபி டிவைடட் பை டபிள்யூ என் ஆஃப் தி duplication layer with in the P and N region respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் பெருசாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம். என்ன ஃபார்முலா? WP டிவைடட் பை WA அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அதில் எனக்கு WP WNோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? த ரேஷியோ அதுதான் கேட்டிருக்காங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ WP டிவைடட் பை WN ஆஃப் த டூப்ளிகேஷன் லேயரோட வித் என்னங்கிறத நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்னது, ND டிவைடட் பை NAவோட வேல்யூ என்ன வருமா, அவனே கொடுத்துட்டாங்க. N வந்து என்னது 10 டைம்ஸா, டோப்பிங் லெவல் ஆஃப் P சைடு 10 டைம்ஸ் டோப்பிங் லெவல் ஆஃப் N சைடு. அப்போ Pயை விட N வந்து என்னது 10 டைம்ஸ் வந்து என்னது டோப்பிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னா இதை ஏன் நான் டஃப்னு சொல்கிறேன்னா, இது டேரக்ட் கொஷின் கிடையாதுமா. 10 டைம்ஸ் அப்படிங்கும் போது எப்படி போடுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? சேம் ஃபார்முலா தான். 10 டைம்ஸ் அப்படிங்கும் போது 1/10 எடுத்திங்கன்னா 0.1. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே. அதுக்கு அடுத்த கொஷின், ஜீனர் டயோட் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், பேசிக் கொஷின். எந்த ஜீனர்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டனலிங்கிற வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஜீனர் டயோடோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து எனக்கு என்னது, டனலிங் எஃபெக்ட். ஓகே. இந்த டனலிங் எஃபெக்ட்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு இது ஷார்ட்கட் வீடியோவில் உங்களுக்கு டனலிங் எஃபெக்ட்னா என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குமா, அதனால தான். தென் அதுக்கு அடுத்தது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீனர் டயோட் பிரேக் டவுன் வோல்டேஜ் ஜீனர் டயோட் பிரேக் டவுன் வோல்டேஜ் டேஷ் வித் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஓகே.
ஸோ அப்போ என்னது ஜீனடையோவில் என்னோட பிரேக் டவுன் வோல்டேஜ் என்னவாகும் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சரை பொறுத்து எனக்கு என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா கான்ஸ்டன்ட் ஆகுமா என்னமாகும். ஜீனடையோட கான்செப்ட் படித்தேன் அப்படின்னா ஈஸியாக அந்த கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். எனக்கு என்ன ஆகும், பிரேக் டவுன் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா என்னோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு குறையும். எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நான். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, when biasing is applied to Zener diode it, அதாவது என்னன்னா நான் Zener diode பயாசிங் அப்ளை பண்ணனா எனக்கு என்ன நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஷின் தான். எனக்கு நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர்மா நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களாப்பா. நான் எதுக்காக சொல்கிறேன்னா இது பேசிக் கொஷின்ஸு, நீ புரிஞ்சிருந்தனா உனக்கு இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. தென் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, விச் டைப் ஆஃப் a Zener diode when used in voltage stabilization circuit is based in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னதுப்பா, இது வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன் சர்க்கியூட். அதாவது என்னன்னா என்னோட Zener diode வந்து எனக்கு எதில் ஒர்க் ஆகும், பயாசிங் அப்போது, அதாவது ரிவர்ஸ் பயாசிங் அப்போது எனக்கு வந்து வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன் சர்க்கியூட்டாக யூஸ் ஆகும். இதை நான் வந்துட்டு ஏற்கனவே என்ன மாதிரி சொன்னேன், வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா அதுக்கான சர்க்கியூட் தான் உனக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கானா எந்த இதில் அப்படின்னா எனக்கு என்னது டிஃபால்ட்டாக ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜியன். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஏன்னா வோல்டேஜ் ரெகுலேஷனை எதில் நடக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் தான் நடக்கும். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் ஐடியல் Zener diode, ஓகே, த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி டயோட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐடியல் Zener diode என்னதுப்பா, வோல்டேஜ் ட்ராப் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. ஐடியல் Zener diode என்னது, ஃபார்வர்ட் பயாஸில் எனக்கு வந்து என்னது, ஃபார்வர்ட் பயாஸில் அது நார்மல் டயோடாக ஆக்ட் ஆகும். ரிவர்ஸ் பயாஸில் தான் அது வந்து என்னவா ஆக்ட் ஆகும், வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் ஆகும். இங்கே அவன் என்ன கேட்டிருக்கான், ஐடியல் Zener diode வோல்டேஜ் ட்ராப் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே வோல்டேஜ் ட்ராப்பே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸில் தான் அது ஒர்க்கே ஆகாதுல்ல. ஓகே. ஃபார்வர்ட் பயாஸில் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் பிஎன் டயோடாகவே ஆக்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ரீசன் என்னென்னா இது ஆல்வேஸ் வந்து என்னது ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷனில் தான் ஒர்க் ஆகும். புரியுதுங்களாப்பா. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இஃப் த கரண்ட் அக்ராஸ் a Zener diode is increased by a factor of 2, Zener diode கரண்ட்டை வந்து பை a factor of 2 மூலமாக நான் இன்க்ரீஸ் பண்ணனா the வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போது Zener diode கரண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகும், 2 டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கும்போது இது நீங்கள் அப்போ என்ன பண்ணக்கூடாது, கரண்ட் 2 டைம்ங்கிறதுனால இதுவும் 2 டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். அப்போ அங்கே வோல்டேஜ் வந்து எனக்கு எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால் கரண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர வோல்டேஜ் வந்து எனக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே. அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, த ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரக்டர் டயோடு எடுத்துருக்கிறேன்னா அம்மா இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகேங்களா. பேரக்டர் டயோடுக்கு என்ன வந்தது அப்படிங்கிறத இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸு. ஆக்சுவலாக டயோடு தான்ப்பா வேரக்டர் டயோடுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஜஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த வேரக்டர் டயோட் 5 picofarad. ஆன்சர் சொல்லலை, ஜஸ்ட் க்ளூ மாதிரி சொல்கிறேன். வித் ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆஃப் 4 volt. இஃப் திஸ் பயாஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 16 voltனா கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீ வேரக்டர் டயோடு படித்தா ஆன்சர் பண்ணலாம், அது விஷயம் இல்லை. பட் ஜஸ்ட் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா ஒன்று நம்ம படிச்சிருப்போம்ல.
ஸோ அந்த பேசிக் ஃபார்முலா தான், C இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 1/√VR இந்த ஃபார்முலா தான். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத சொல்லுங்கள். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது என்ன கொஷின் அப்படின்னா சிலிக்கான். சிலிக்கான் இஸ் இந்த கொஷின் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. சிலிக்கான் இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் மேக்கிங் ஜீனடயோட் பிகாஸ் ஏன்னா PN வந்து சிலிக்கான் ஜெர்மானி ரெண்டுமே வரும். ஆனால் ஜீனடயோடில் எது மட்டும்தான் வரும், சிலிக்கான் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா என்னோட அந்த இது இருக்குல்ல மெஷரிங் பேராமீட்டர்ஸ் அது வந்து எனக்கு சிலிக்கானுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் படிச்சிருக்கோம்ல, பீக் இன்வர்ஸ் வோல்டேஜு, தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் டெசிபேஷன், இது எல்லாமே எனக்கு எது சூட்டபுள் ஆகும். ஏன்னா மெயின் திங் வந்து அதுக்காக கேலியம் ஆர்சனேட்டுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான். ஓகேவா, ஸோ ஜெர்மானியத்தை விட சிலிக்கான் வந்து பெஸ்ட்டு. ரீசன் வந்து உனக்கு அதே மாதிரி கரண்ட் ரேட்டிங்குமே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஹையராக இருக்கும். ஓகேங்களா, எதை கம்பேர் பண்ணும்போது, ஜெர்மானியத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலிக்கானை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செமிகண்டக்டர் டயோட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் டைனமிக்னு ரெண்டு இருக்குல்லம்மா, பாரு இப்போ இதுலேயும் மறுபடியும் என்ன வருது அப்படின்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் தான் வருது. ஓகேங்களா, ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க, டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செமிகண்டக்டர் டயோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே அவன் ஆன்சர் இதெல்லாம் கேட்கல, ஃபார்முலாலாம் கேட்கல. அவன் என்ன கேட்குறான், டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். நான் என்ன சொன்னேன், ஃபார்வேர்டில் தான் எனக்கு ரெண்டாக ரெசிஸ்டன்ஸ் டிவைட் ஆகும். அப்படி பார்த்தா டைனமிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு ஃபார்வர்ட் பயாஸு. ஓகேங்களா, அப்படி பார்த்தா எனக்கு எது டேரெக்டாகவே நான் ஆப்ஷன் ஏவே சூஸ் பண்ணிட்டு போயிடலாம், ரெசிஸ்டன்ட் வென் இட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கப்புறம்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்னா நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுங்க, நீங்கள் இந்த ஒர்க், அதாவது நான் கேட்குற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுருவேன் நான். ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி பாரு, இல்லைனா அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணிடுவேன், நேமை மென்ஷன் பண்ணியே நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவேன். ஓகே, தென் அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, A Zener diode voltage regulator has load requirement of 16 volt and 2 amps. The diode minimum current requirement is 29 volt. இது வந்து ப்ராப்ளம்ப்பா, நான் போடுறேன் நான். ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா மினிமம் வோல்டேஜ் அட் இன்புட் வந்து ஓகே, வாட் வில் பி த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, லோடு ரெக்யர்மெண்ட் ஆஃப் 16 வோல்ட் 2 ஆம்ஸு, டயோடு மினிமம் கரண்ட் ரெக்யர்மெண்ட் 2.5 மினிமம் வோல்டேஜ். அப்போ மினிமம் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜும் எண்டிங் ஸ்டேஜும் கொடுத்துருக்காங்க. பேசிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா, ஏன்னா எஃபிஷியன்சிக்கெலாம் இங்கே ஃபார்முலா கிடையாதுப்பா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் இன்ட்டு 100%. ஓகேவா, அப்போ அவுட்புட் அப்படின்னா உனக்கு என்ன வரும், ஃபைனல் மேக்ஸிமம் வேல்யூ உனக்கு என்னது 16 × 2, 16 × 2னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அதே மாதிரி மினிமம்னா எனக்கு இன்புட், அது என்னது, அது 2.5 × 29 × 100ங்கிறது எதுக்காக போடுறோம் அப்படின்னா எஃபிஷியன்சியை இன் டேர்ம் ஆஃப் எதில் கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 100 போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 × 2, இது நான் கால்குலேட்டரில் போட்டதுக்கு எனக்கு ஆன்சர் வந்து 44.13% வருது. ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக வருதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் நோட்டில் போட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் கொஷினை எடுப்பேன் நான். அதனால் எனக்கு இதுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஆனால் கால்குலேட்டரில் தான்ப்பா போடுவேன், அதனால் நான் உண்மையை சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா இனி ஃபார்வர்ட் பயாஸ்டு PN ஜங்ஷன் டயோட் வித்து NA வந்து NDயை விட அதிகமாக இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் டைனமிக் டயோட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதாவது என்னது, டைனமிக் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. ஓகே, CD = உனக்கு என்ன வரும் அப்படின்னா τP / RD அப்படின்னு வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இது டைனமிக் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. ஓகேவா, ஸோ டைனமிக் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸு, டிஃப்யூஷன் அதாவது டைனமிக் டயோடு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுங்கிறது வந்து உனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ், டைனமிக் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. இங்கே அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபார்முலா கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எதுவும்
ப்ராடக்ட் ஆஃப் டைனமிக் டயோட் ரெசிஸ்டன்ஸும் அண்டு டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ என்னம்மா இது கிராஸாக கேட்டிருக்காங்க, அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? டவ் பி தான் வரும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிங்கிறது பிஎன் ஜங்ஷன் டயோட மென்ஷன் பண்ணுதுமா. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? டவ் பி அப்படிங்கும் போது ஆப்ஷன் டி வரும். தென் நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா, இன்னும் 2 கொஷின் தான் இருக்கா? ஓகே, அதுக்கு அடுத்தது கன்சிடரிங் சிலிக்கான் பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஜீனர் டயோடு, அவலாஞ்சி டயோடு, விச் ஆஃப் வில் ஹாவ் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் லெஸ் தென் 5 வோல்ட். ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த கொஷினுக்கான ஆன்சராக நான் கேட்கல. ஒவ்வொன்றுக்குமான பிரேக் டவுன் வோல்டேஜ் எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ படித்து தெரிஞ்சிருக்கிற, ஐ மீன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா அதை குரூப்பில் போடு. இல்லைனாலும் நீ சர்ச் பண்ணி கரெக்டான வேல்யூவை மட்டும் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபிக்ஸட் வேல்யூமா, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதனால தான் அதை உங்கள் கையில் கொடுக்குறேன் நான். ஓகே, அதனால் இந்த டைம் மட்டும் நான் ஓவராலாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்ததெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லுவேன் நான். அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, when operating as a voltage regulator the breakdown in a Zener diode occur due to. என்னம்மா எதனாலம்மா ஒர்க் ஆகும்? என்ன சொல்லியிருக்காங்க? Zener diode வந்து என்னது? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். எந்த எஃபெக்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா ஜீனர் டயோடு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் ஆகுது அப்படின்னா அது எந்த பிரேக் டவுனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் டனலிங் எஃபெக்டில் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களாம்மா, புரியுதுங்களா? ஸோ இந்த லாஸ்ட் கொஷின் பாரு, இது லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறதுல பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் போடுங்க, ஏன்னா இதெல்லாம் நோட்ஸாக எடுத்து வச்சு பசங்க படிப்பாங்க. ஓகேவா? அதனால தான் கேர்ஃபுல்லாக எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஓகேவா? இதுவே ரொம்ப லென்த்தியாக வந்துருச்சுமா. 1.5 hours வந்துருச்சுமா. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கம்மா. நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே வீடியோ, ஐ மீன் என்ன சொல்கிறது, சேனலில் போடுவேன்ல, அது மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டனலிங் எஃபெக்ட் என்னங்கிறதையும் செப்பரேட்டாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.